இந்த வீட்டுல ஏதோ வச்சபடி இல்ல. என்னமாச்சு? கடைக்கு போனோம், கட்ட பேக் வேணும். நீ தான் எங்கேயோ வச்சிருவியே. அந்த கபூர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். குடுமா, நான் போயிட்டு வரேன் கடைக்கு. குடுமா. வேணாப்பா, நானே வாங்கிக்கிறேன். நீ 10 பொருள் சொன்ன 4 பொருள் தான் வாங்குவேன். வேணாப்பா, நீ நல்லா தூங்குன. அண்ணா, தக்காளி இருக்கா? இன்னும் சரக்கு வரலையம்மா. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? உன் பேச்சை கேட்காம கட்டினேன்னு எல்லாம் அவனாலதான். ஏமா என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைனா, எனக்கு வேலை இருக்கு. எனக்கு வேலைக்கு கூட லீவ் போட முடியல. ஆனா அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஏமா மறுபடியும் சண்டை போட்டியா? என்னத்த சொல்றது, நல்லவனா பாது கட்டிருக்கேனே. அம்மா எதுக்கு அடிக்கடி அவன்கிட்ட சண்டை போட்டுருக்க? ஒன்னு சொல்லவா, அவன் ரொம்ப நல்லவன்மா. நானே பார்த்து உனக்கு கட்டி வச்சனோட இப்படி ஒரு நல்லவனை பார்த்துக்க மாட்டேன். அவன் ரொம்ப நல்ல பையன். என்னன்னா நீ அவனுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? இப்ப பொங்கல் போச்சு, ஒரு புடவை கூட எடுத்து கொடுக்கல. நான் வேற என்னன்னா கேட்டேன் அவன்கிட்ட பெருசா? நானு எப்ப பாரு அவனுக்கு சப்போர்ட் பண்றேன்ல, நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணல. முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ. நம்ம அப்பா உடம்பு சரியில்லைல்ல, என்கிட்ட சுத்தமா காசு இல்லம்மா. எல்லா காசும் வியாபாரத்துல போட்டேன். அவங்ககிட்ட தான் கேட்ட உடனே என்ன கேட்கல, அப்படியே மொத்த காசும் கொடுத்தான். ஏன் இன்னைக்கு வரைக்கும் அந்த காசை பத்தி அவன் கேட்க கூட இல்லம்மா. என்னம்மா நீ இது புடவை வாங்கி தரல, அதை வாங்கி தரல, சண்டை போட்டு இருக்க? ரொம்ப நல்லவம்மா. அக்கா, என்னப்பா அண்ணன் எப்படிக்கா இருக்காரு? உடம்பு பரவாயில்லையா இப்போ? அண்ணாக்கு என்ன ஒண்ணும் இல்லையே, நல்லாதான் இருக்காரு. நேற்று அடிபட்டுச்சுக்கா, அதான் எப்படி இருக்குன்னு கேட்டோம். ஏன் உங்களுக்கு தெரியாதா? இல்லக்கா, நேற்று நாங்க எவ்வளவு கூட்டு பார்த்தோம் ஹாஸ்பிட்டல் போலாம் வேணாம்னு சொல்லிட்டு. ஆனா அவர் வரவே இல்லக்கா. அவரே போய்க்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஹாஸ்பிட்டல் போனாரா இல்லையா? போனாருப்பா. அண்ணன் பாத்துக்கோங்கக்கா. சரிப்பா. அண்ணனை கேட்டேன்னு சொல்லுங்கக்கா. வாங்கிட்டியாம்மா? அடிப்பட்டது கூட சொல்லல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. யாரோ சொல்லிதான் தெரியுது எனக்கு. குடுமா, சின்ன அடிமா. சாரி, நான் அப்படி பேசிருக்க கூடாது. ஐயோ, சாரி எல்லாம் கேட்காதம்மா, பாத்துக்கலாமா. நீ என்ன பண்ண? ஆமால, நீ எப்படி சொல்லுவ? நான் தான் எப்பதாலும் உன்னை திட்டிகிட்டே இருக்கேன்னு. சாரிடா. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. என் வேலையும் தப்பு இருக்கு. உனக்கும் ஆசைலாம் இருக்கும்ல, என்னாலே எதுவும் செய்ய முடியல. அதுக்கு சாரிம்மா. நீ நானும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது. கொஞ்ச நாள்ல எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன் நான். அப்புறம் நம்ம நினச்ச மாதிரி வாழணும். பார்த்துக்கிறேன் நான் இனிமேல். நானும் சாரி. சாரி. 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா சண்டையே வராது.